ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் ரொம்ப பேருக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்கும் புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு. இன்றைக்கி நம்ம லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ டெய்லி நம்ம யூடியூப்பில் புது யூடியூபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்னையும் சேர்த்து. என்ன மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நாளாக ஆசை இருக்கலாம் யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மகேஷ். ஸோ உங்களில் ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும், யூடியூபர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைன்னு. ஸோ பெருசாக எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் தேவையில்லை. இந்த 3 மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு யூடியூபராக மாறிடலாம். என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு மொபைல் இல்லை லேப்டாப், இல்லை ஒரு ஜிமெயில் ஐடி, இல்லை உங்கள் மொபைலில் நெட் பேக் அண்ட் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு யூடியூபராக மாறலாம். யூடியூப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப் க்ரியேட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ மெயில் ஐடி ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் ஃபார் மை செல்ஃப் ஆர் மேனேஜ் மை பிஸ்னஸ். ஸோ நம்மளுக்காண்டி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்துட்டு உள்ளே போகணும். ஸோ உள்ளே போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் உங்கள் லாஸ்ட் நேம் என்னமோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது உங்கள் பேரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வேறு பேர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதே எடுத்திருக்காங்க. ஸோ இது நான் டம்மியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரீகவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மெயில் ஐடி கேட்கும். அந்த ஆப்ஷன் மெயில் ஐடி ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடி பாஸ்வேர்டு இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் மறுபடியும் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆப்ஷனல் மெயில் ஐடி கேட்குது. அதை கொடுக்கலாம் உங்கள் இஷ்டம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இன்கேஸ் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ கொடுத்துருங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஜெண்டரோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வெரிஃபை பண்ணுறோம் நீங்கள் தான் அக்கௌண்ட் ஓனராக இல்லை கரெக்டான நம்பர் கொடுத்துருக்கீங்களா, வேறு யாராவது நம்பர் கொடுத்துருக்கீங்களான்னு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இன்கேஸ் நீங்கள் தப்பாகவும் என்டர் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, மறுபடியும் ரீசெண்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டான ஓடிபி கொடுத்துக்கலாம். இன்கேஸ் மொபைல் நம்பர் ஏதாவது 2-3 நம்பர் மாறிடுச்சுனாலும் அதே ரீகரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசெண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையில்லாததுன்னா. ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரைவசி டர்ம்ஸ் அண்ட் பாலிசி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம மெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். நம்ம யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ லாகின் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடியில் ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் லாகின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே லாகின் இருக்கிறதுனால கூகுளோட ப்ராடக்ட் தான் யூடியூபும். ஸோ அதுவும் ஆட்டோ லாகினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் லாகின் பண்ணணும்னு தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் உங்கள் மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் சிஸ்டமில் அதே மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் மறுபடியும் லாகின் கொடுத்துட்டு இருக்கணும்னா தேவையில்லை. ஜஸ்ட் யூடியூப்பை கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடியில் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா க்ரியேட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹவு டு கிரியேட் அ சேனல். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் நேம் அண்ட் யூஸ் அ கஸ்டம் நேம்னு இருக்குது.
யூஸ் யுவர் நேம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேர்லேயே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா நம்ம பேரை கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ என் சேனல் பார்த்தீங்கன்னா என் பேரில் தான் இருக்குது. ஸோ என் பேர்லேயே நான் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் கஸ்டம் உங்களுக்கு இப்போ ஒரு குக்கிங் சேனல், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஷிப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிராண்ட் சேனல் ஆரம்பிக்க விரும்புகிறீங்கன்னா அந்த சேனல் பேரை கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் காமிக்கும். யூஸ் யுவர் நேம், யூஸ் அ கஸ்டம் நேம். யூஸ் யுவர் நேம்னா உங்கள் பேர்லேயே நீங்கள் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்லேயே சேனல் ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் வேறு பேரில் ஒரு சேனல் ஆரம்பிக்க விரும்புகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன பேரோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். வெயிட் நீங்களும் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஏதோ ரொம்ப பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு ஒரு ரிக்வெஸ்ட், மறக்காமல் தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் அமுக்கிடுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரணும்ல. ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டப்புன்னு ஒரு தட்டு விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் நேமில் ஒரு பேர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் நேமில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். இங்கே உங்கள் சேனல் பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த பேரில் நீங்கள் சேனல் ஆரம்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த சேனல் பேர் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு சேனல் பேர் கொடுக்குறேன், கேஃபேன்னு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரியேட்டுன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு மீடியா கேஃபே பேரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோனா ஒன்றுமே இல்லை, உங்கள் சேனலோட லோகோ. ஸோ லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல டிசைனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டிசைனை பார்த்து தான் வியூவர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ உங்கள் லோகோ தான் வெரி இம்பார்ட்டன்ட் டு அட்ராக்ட் த வியூவர்ஸ். ஸோ லோகோவை பார்த்து டிசைன் பண்ணுங்கள். லோகோ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு செப்பரேட்டாக சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் சூப்பரான லோகோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் வியூவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் உங்கள் சேனலை வியூ பண்ணுவாங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட சேனலோட அபவுட் செக்ஷனில் காமிக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது தெளிவாக யோசிச்சு கொடுங்க, என்ன கொடுக்க போகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் உங்கள் சேனலில் போட போகிறீங்க, அண்ட் எத்தனை வீடியோஸ் போட போகிறீங்க வீக்லி. ஸோ எல்லாமே கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது யூடியூபர்ஸ்னால் வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அபவுட் செக்ஷனில் போய் தான் பார்ப்பாங்க அவங்க என்ன மாதிரி சேனல்ஸ் ரன் பண்ணுறாங்க, இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்லோட் ஆகும். உங்களுக்கு அப்படியே கீழே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணலாம், ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் லிங்க் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யூடியூப்பில் சில வியூவர்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, உங்களை பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க உங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்காங்களான்னு. ஸோ நீங்கள் உங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணி உங்களை அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃபர்தராக நீங்கள் வீடியோஸ் போடும்போது இந்த வீடியோவோட லிங்க் உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கனாலும் அங்கே கிளிக் பண்ணி அவங்க இங்கே வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க. இது மூலிமா உங்களோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உள்ளர போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் உங்கள் சேனலோட யூஆர்எல் லிங்க் இங்கே இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளர போனீங்கன்னா
இங்கே சேனல் அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ அனாலிட்டிக்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் சேனல் அனாலிட்டிக்ஸ் என்னென்னு காமிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே அப்லோட் வீடியோஸ்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேனல் அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ டீட்டெயில்ஸ் இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கோ சேனல் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ வைஸ் அண்ட் சேனல் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸை பார்த்து நீங்கள் உங்கள் சேனலில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக அப்புறம் ஒரு வீடியோ பண்ணலாம், அடுத்த இன்னொரு வீடியோ பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் வீடியோஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். ஸோ உங்களை ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கும் யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எடுத்தபடியே நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். நானே யூடியூப் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ என்னோட டேலண்டான மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கிறீங்க, என்னோட சூப்பர் டேலண்டட் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படியே ஒரு அக்கௌண்ட்டை நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதிங்க யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும். ஸோ இன்றைக்கே போய் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன வருது, நம்மளுக்கு வியூஸ் வருதா வரலையானு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்குலாம் இப்போ போய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் வராது. ஸோ இன்றைக்கே போய் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்களும் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் அவங்க மண்டே போட்டு பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மகேஷ், குட் பாய்.